அவர்கள் தாயார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று நமது தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்று நமது முதலமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வளர்ச்சி பயணம் ஒரு சிலரின் வளர்ச்சிக்கானதல்ல, அது நம் அனைவரின் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த பயணம். ஒட்டுமொத்த சமூக நலனுக்கான திட்டங்களை கவனமுடன் நிறைவேற்றும் ஓர் அரசாங்கத்தின் சீரிய செயல்பாடுகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளின் சாதனைகளை சாட்சி. பிஞ்சு குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை ஒருவரின் நலனையும் கருத்தில் கொண்டே திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. பள்ளி செல்லும் குழந்தைகள் பசியாறி கல்வி பயிலும் மகிழ்ச்சி, உயர்கல்வி மாணவர்கள் இணைய வசதிகளுடன் பயில்கின்ற புதுயுகத்தின் வளர்ச்சி, மதிப்பெண்களுக்காக மட்டுமின்றி மதிப்புயர் பணிக்காகவும் அவர்கள் தயார் செய்யப்படும் எழுச்சி, முதியோருக்கென கனிவான திட்டங்கள், பெண்களின் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் புரட்சிகரமான முன்னெடுப்புகள், இல்லத்தரசிகளின் பங்களிப்பிற்கு உரிய அங்கீகாரம், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர், விளிம்பு நிலையில் உள்ளோர், பழங்குடி சமூகத்தினர் அனைவரையும் அரவணைக்கும் அரசின் ஆதரவு கரம், இவையே ஒன்றுபட்ட வளர்ச்சி மற்றும் சமூக நீதியின் எழுச்சிக்கான ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னிறுத்தியுள்ளன. இணைந்து பயணிப்போம், இணைந்து உயர்ந்திடுவோம், வெல்வோம் ஒன்றாக.